ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஐ கைட் யூடியூப் சேனல். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேப்பர் 2க்கான மார்க் டெஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2. ஸோ மறக்காமல் பார்ட் 1. ஸோ இது வந்து நீங்கள் மறக்காமல் பார்ட் 2யும் நான் மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான எம்டிபி டிஸ்கஷன் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லா பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் லா ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேஸ் லா ரிலேட்டட் கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக question number 1 is compulsory. Answer any 4 questions from the remaining 5 questions. அதாவது 4 + 1 5 questions நம்ம அட்டன் பண்ணோம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்ஸ்க்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நம்ம அந்த ஆன்சர் எழுதணுமா இல்லை நம்ம லா எழுதணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் லா முடிக்கிறதுக்கு 1 hour 15 minutes நீங்கள் வந்து 1 hour 15 minutes வரைக்கும் நீங்கள் லா எழுதணும். ஸோ 1 hour 15 minutesக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை 1 hour 20 minutesக்குள்ளே நீங்கள் லா முடிச்சிடணும். நான் ஏன் லா ஃபஸ்ட்டே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசி ரைட்டிங், அதுக்கப்புறமா ப்ரெஸ் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ரைட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங், இந்த மாதிரி நம்ம ஓனாக திங்க் பண்ணி எழுத வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்த விஷயத்தை நம்ம ரீகால் பண்ணி எழுத வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ராப்பராக டைம் எடுத்து ரொம்ப ஹரிபரி இல்லாமல் நம்மளால் ரிலாக்ஸ்டாக நம்ம டைம் அதுக்கு வந்து அலோகேட் பண்ணி நம்மளால் பெட்டராக எழுத முடியும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லா முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு பெட்டர். நம்ம ஆல்ரெடி படித்தது நம்ம ரீகால் பண்ணி அதை சிம்பிளாக நம்மளால் எழுதிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். ஸோ 5 கொஸ்டினுக்கு நீங்கள் 1 hour 15 to 1 hour 20 minutesக்குள்ளேயே நீங்கள் லா முடிச்சிடணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிடெட் லைபிலிட்டி, அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி. ஸோ லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டினில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா anticipatory breach of contract is a breach of contract occurring before the time fixed for performance has arrived. Explain and also discuss the effect of anticipatory breach on contract. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா breach on contract பற்றின ஒரு கொஸ்டின். 7 மார்க்கான கொஸ்டின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸில் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கொஸ்டின், லைக் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு லைக் வாட் இஸ் த எஃபெக்ட்ஸ், டிஸ்கஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி breach on contract பற்றி நீங்கள் கண்டென்ட் எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க லாவில் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிபியில் சீரீஸ் 2 நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1ல் நம்ம வந்து சீரீஸ் 1 பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம எம்டிபியில் லாவில் சீரீஸ் 2 நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரீஸ் 1 நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் அண்ட் கொஸ்டின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா செகண்ட் கொஸ்டினில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பிரீச் அண்ட் எல்எல்பி அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனிக்கான டிஃபரன்சியேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிஸ் எல்எல்பி அண்ட் எல்எல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்எல்பி அண்ட் எல்எல்சி நீங்கள் எழுதுருவாங்க. நீங்கள் இப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த வந்து கேஸ் லா ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ நம்ம அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் எழுதியிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஆஃபர் ஷுட் பி distinguished from invitation to offer, and offer is a final expression of willingness. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா த டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் இஸ் தி எக்ஸப்ஷன் டு தி டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் எழுதியிருக்காங்க. ஓகே. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம கன்க்ளூஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த கிவன் கொஸ்டின். ஓகே, இதுக்கான கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி, அதுக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. பட் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்காம நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் கேஸ் லா அப்படின்றத அவங்க கொடுக்கல. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதையும் எழுதி இங்கே இருக்கிற அந்த
அந்த டாப்பிக்கான கண்டென்ட் இங்கே வந்து எழுதியிருக்காங்க இல்லையா, அதே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கிவன் கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, ஹி ஹஸ் பெய்ட் அமௌண்ட் டியூ டு எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூஷன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சராக எழுதலாம். அது வந்து பார்த்தோம் அப்படி எழுதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த பாயிண்ட்டையும் நம்ம விட்டுற மாட்டோம். நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டையும் நம்ம மறக்காமல் ஒவ்வொரு சப்ஹெட்டிங்ஸ் கீழே நம்ம எழுதுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மார்க்ஸ் வந்து எழுதுகிறோம், என்ன மாதிரி கொஷின் இருக்குது அதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். ஓகே, LLB பார்த்தோம்னா, ஸோ when a minor may be admitted in the business of partnership firm, explain the rights of the minor in the partnership firm. ஸோ அந்த ரைட்ஸ் ஆஃப் த மைனர் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ மைனரை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனரால் ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆக முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து அட்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கான ரைட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ் லா ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் என்கிட்ட கேட்பீங்க இல்லையா, லைக் செக்ஷன் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், லைக் உங்களுக்கு குடிக்க தெரியல அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த இது வந்து எழுதலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் நம்பர் கொடுக்க தெரியல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷின் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ அப்படியே நீங்கள் எழுதலாம். இந்த செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம நீங்கள் கொடுக்கலாம். லைக் செக்ஷன் நம்பர் நம்மளுக்கு கொடுக்க தெரியலனாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு செக்ஷன் தெரியாத பட்சத்தில், சப்போஸ் உங்களுக்கு செக்ஷன் தெரியல அப்படின்னா அதுக்காண்டி தப்பான செக்ஷன்ஸை நீங்கள் எழுதிடாதீங்க. ஸோ ஒரு தப்பான ஆன்சர் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எழுதாமலே இருந்துடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரைட்ஸ். ஸோ அந்த மைனர் வந்து ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆக முடியுமா முடியாது அப்படின்றத பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரைட்ஸை பற்றி இங்கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 6 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அப்படின்றது ஆன்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்த்த அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்கான கேஸ் லா கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு செக்ஷன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் when performing a promise because of impossible or illegal by occurrence of an unexpected event or a change. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்சருக்கான ப்ரொவிஷன். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த செக்ஷன் 65 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறது அந்த ப்ரொவிஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொவிஷனில் இதே எழுதிட்டு இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற பேராகிராஃப் நம்ம வந்து எழுதலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் லா, அந்த கேஸ் லாவோட ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ் லாவில் நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்க்ளூஷன் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பெய்டு செல்லர் பார்த்திங்கன்னா ஒரு தியரி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கேஸ் லா கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க் அண்ட் 6 மார்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 12 மார்க்ஸ் அப்படின்ற இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேல்ஸ் ஆஃப் காட்டன். ஓகே, எந்த ஒரு லா கொஸ்டின்லையுமே வந்து பேல்ஸ் ஆஃப் காட்டன் பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நிறைய லா பேப்பர்ஸ் நான் படிச்சிருக்கேன், அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேல்ஸ் ஆஃப் காட்டன் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேஸில் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில டாபிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஷின்ஸ் இருக்குது, லைக் ஸ்ட்ரெயிட் கொஷின்ஸ் இருக்குது. மிச்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் கன்சிடரேஷன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேலிட் கன்சிடரேஷன். நம்மளுக்கே தெரியும் கன்சிடரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேலிட் கன்சிடரேஷன், கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், வாய்ட் கான்ட்ராக்ட், வயபிள் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஓப்பன் கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டினே வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் தரவாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு 5 மார்க்ஸ் ஒரு 6 மார்க்ஸ் ஒரு 8 மார்க்ஸ் கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் லைக் ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ட் லைக் ஒரு கேஸ் லா டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ கேஸ் லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே கிவன் கேஸ் லா, அதுக்கப்புறமா ப்ரொவிஷன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூஷன் அப்படின்றது நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லாவில் உங்களுக்கு அந்த கேஸ் லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் விட்டுற மாட்டீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் டிஃபைன் கன்சிடரேஷன் மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவங்க எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கொடுக்கணும். லைக் வேலைன்னு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃபாக நம்ம எழுதுறதுக்கு பதிலாக நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கூட நம்ம வந்து எழுதலாம் இந்த கொஷின்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2 பார்ட் 2ல் நம்ம வந்து இங்கிலீஷை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.